வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை இதெல்லாம் என்னங்க? நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்க சுலபமான வழிகள் தான் அது. கடவுள் நேரடியாக வந்து உங்களுக்கு இப்படி வாழுங்க, இந்த ஆங்கிளில் நீங்கள் போங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சூசகமாக சில வார்த்தைகளை சில பதிவுகளில் கொடுத்துருக்காரு. அதை நம்ம தேடி எடுத்து படிக்கிறவன் புத்திசாலியாக ஆகிறான், ஞானியாக ஆகிறான், அதை வச்சு வாழவும் செய்கிறான். நிறைய பேருக்கு அதை படிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இன்னும் சிலர் அதை படிக்கிறதுக்கு பயந்துட்டு மகாபாரதமா, அப்பா போர் நடந்ததை, லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்களே, ஐயோ வீட்டில் அந்த மகாபாரதம் படித்தா நிம்மதி இருக்காதுங்க. ராமாயணமா, அவரே பொண்டாட்டி கூட காட்டுக்கு போனார், அதெல்லாம் நல்லதில்லைங்க, படிக்க வேணாம் அப்படின்வாங்க. சுந்தரகாண்டமா, இன்னும் குடும்ப ஒத்துமைக்கு சொல்கிறாங்களே, அதை படிக்கலாமே இப்படின்னு இவங்களாக தான் சில விருப்பத்தை முடிவு செய்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த அருமையான பாடம் இதில் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, கேவலமான செயலை செஞ்சவங்கள சரியான சல்லிப்பைய, இவன் கூட போய் பழக்கம் வச்சுக்கிட்டேனே அப்படின்வாங்க. இல்லைன்னா கோவத்தில் சரியான சல்லிப்பைய மாதிரி வேலை பண்ணிட்டான் அப்படின்னு. இந்த சல்லி அப்படின்றது யார்? இந்த சல்லியன் யார்? இவரை எதுக்காக இந்த மக்கள் இன்னும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு குந்தி தேவியை தெரியும், அவங்களுக்கு 5 பசங்கன்னு தெரியும். எப்படி கிடச்சிது அந்த 5 பசங்க? அது நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க ஒரு ஆசிரமத்தில் மிகப்பெரிய முனிவருக்கு பணிவிட செஞ்சு வந்தாங்க. ஏன்னா முனிவர்களுக்கு பணிவிட செய்யணுன்னா அரசர்கிட்ட போய் சொல்லிவிடுவாங்க, எனக்கு யாராவது பணியால் அனுப்புங்கன்னு. சில அரசர்கள் அந்த முனிவர் மேலே இருக்கிற மரியாதையால் தங்களுடைய மகளையை கூட அனுப்பி வைப்பாங்க. முனிவர்கிட்ட நீ போய் பணிவிட செய்கிறதில் அவர் மயங்கி போய் உனக்கு நிறைய அருள்லாம் கொடுத்துடணும், அதனால் நீ நல்லா இருப்ப. சொத்தை விட அருள் தான் முக்கியம் அப்போது, ஆனால் இப்போ அருளை விட சொத்து தான் முக்கியம். அதுக்காக தான் அந்த முனிவர் ஆசிரமத்துக்கு அனுப்புவாங்க. இந்த குந்தி தேவி ஒரு 13 வயசு குழந்தை. இவ்வளோ அந்த ஆசிரமத்துக்கு வந்து அந்த முனிவருக்கு பணிவிட செய்ய ஆரம்பித்தாங்க. முனிவர் சந்தோஷப்பட்டு ஒரு 5 கல்லை கொடுக்குறார், இதை வச்சுக்கோமா, உனக்கு தேவைப்படும் போது நீ யாரை நினச்சி இந்த கல்லை போடுறியோ அவங்களால குழந்தை கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த கல்லை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஸ்நேகிதி கூட பேசுகிறாங்க. இந்த முனிவர் விளையாட்டாக ஏதோ கல் கொடுத்துருக்காரு, நம்ம சும்மா விளையாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் தெரிஞ்ச சூரியனை பார்த்து, சூரிய பகவானே எனக்கு ஒரு குழந்தை கொடு அப்படின்னாங்க. உடனே அவள் கையில் குழந்தைய பார்த்தவொடனே பயம் வந்துருச்சு. சூரியனுடைய புத்திரன் தான் அது, அந்த குழந்தை தான் கர்ணன். இவங்க டக்குன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அப்பா ஏது என்னான்னு நம்மளை தப்பாக நினச்சிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு தான் போட்டிருந்த நகையெல்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிறந்தது தர்மர், பீமன், அர்ஜுனன், 3 பசங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சக்தியோட ஆற்றலால், இந்திரனை நினச்சி ஒருத்தர், பீமன் வந்து வாயு பகவானை நினச்சி, தர்மர் வந்து தர்மராஜரை நினச்சி, இப்படி ஒவ்வொரு குழந்தை பிறந்தாச்சு. இந்த பாண்டுக்கு எதனால் இவங்க வந்து இந்த 3 கல்லை உபயோகித்தாங்கன்னா, பாண்டுவால் குழந்தை பெற்றுக்கக்கூடிய சக்தி கிடையாது. அவருக்கு ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு முனிவரை தொந்தரவு பண்ணதுனால அவர் கோவப்பட்டு உன் வாழ்க்கையில் வம்சமே வராது அப்படின்ட்டார். ஆனால் இதை தெரிஞ்ச அந்த முனிவர் தான் அந்த கல்லை இந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த கல்லை வச்சுட்டு நான் குழந்தைய நான் உருவாக்குறேன், நான் இந்த வந்து மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவருக்கு இன்னொரு பெண்ணு கூடவும் கல்யாணம் ஆகிருக்கு. அந்த பொண்ணு பேர் தான் மாதிரி. இந்த பெண்ணுக்கும் குழந்தை கிடையாது. இவன் இந்த 3 குழந்தைகளை வாங்கின உடனே அவளுக்கும் ஆசை, அக்கா எனக்கும் குழந்தை கிடையாது, நீங்கள் கொடுங்க, நானும் வேண்டுறேன் அப்படின்ட்டு அவள் வந்து அஸ்வினி தேவரை வேண்டாங்க. அஸ்வினி தேவர் அப்படின்றவங்க தேவலோக மருத்துவர்கள். 2 பேருமே குதிரை முகம் கொண்டவர்கள். இந்த அஸ்வினி தேவர்கள் எப்பேற்பட்ட காயத்தையும் தேவாமிர்தம் போல, அதாவது
அந்த தேவலோகத்தில் அமிர்தம் கிடைக்குது, அந்த அமிர்தத்துக்கு ஈடானவங்க. போரில் ஒருத்தர் மரணத்தை நெருங்கிட்டாங்க, கை கால் உடஞ்சிதுன்னா இவங்க கை வச்சா உடனே சரியாயிடும். இதுதான் நகுலன் சகாதேவனுடைய வேலை. இவருடைய எக்ஸ்ட்ரா திறன்தான் சகாதேவனுடைய ஜோதிடம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த 5 குழந்தைங்களுடைய விஷயம்? இதில் மாதிரி பாண்டு இறந்த உடனே அவங்களும் அந்த நெருப்பிலேயே இறந்துட்டாங்க. இந்த 5 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டி இவங்க ரெட்டையர்கள், கடைசியாக பிறந்த 2 பேரும் நகுலன் சகாதேவன் ரெட்டையர்கள். இவங்க 2 பேரும் பார்க்க பேரழகாக இருப்பாங்க, ரொம்ப அறிவானவங்க, முன்னெச்சரிக்கை இருக்கிறவங்க, உடனுக்குடனே நோயை குணப்படுத்தக்கூடியவங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு மாமா ஒருத்தர் இருக்கார், நம்ம மாதிரியோட கூட பிறந்தவர். அவர் பேர் தான் சல்லியன். கிருஷ்ணர் இப்போ பாண்டவர்கள்கிட்ட பேசிகிட்ருக்கார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யோசனை வரும். போருன்னும் போது மிகப்பெரிய போர், உலகப்போர் மாதிரி. அப்போ யார் யாரை கூப்பிடணும், யார் யார்கிட்ட என்ன திறமை இருக்குது, இது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அதனால தான் அவர் தந்திரக்காரன் அப்படின்வாங்க. எந்த நேரத்தில் யார்கிட்ட வாக்கு வாங்கணும், எந்த நேரத்தில் யாரை மாற்றி விடணும், இது ஒரு இயக்குனர் மாதிரி அவர் அதை செஞ்சிட்டு இருந்தார். இப்போ இந்த நேரம் சகாதேவனை, நகுலன் சகாதேவனை கூப்பிட்டு, பாருப்பா, உங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சல்லியன், அவரை எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வச்சுருங்க. அவருடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியாது, மிக பெரிய வீரன், சக்தி வாய்ந்தவன், அவன்கிட்ட பயங்கரமான படைபலன்லாம் அதிகமாக இருக்குது. அதை விட முக்கியம், எந்த எதிரி கூட போரிட்டாலும் அவனுடைய சக்தி பாதி இந்த சல்லியனுக்கு வந்துடும். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம், எவ்வளோ பெரிய பள்ளம் மேடாக இருந்தாலும் தேரை லாவுகா ஓட்டிகிட்டு போகிற ஆள். அதை பற்றி கவலையே கிடையாது. சேத்துலே மாட்டினா கூட அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த தேரை எடுக்கக்கூடிய சக்தி, அந்த டெக்னிக் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். முக்கியம் அது. ஏன்னா போர்க்களத்தில் தேர் தான் ரொம்ப முக்கியம். சில நேரம் தேர் சாஞ்சிடுச்சுன்னா மன்னருக்கே கூட விபத்து வரலாம். அதனால் அவரை வர வைங்கப்பா. எதுக்காக அவரை இவ்வளோ நாள் இல்லாமல் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்டாங்க. தர்மர் சொன்னார். கிருஷ்ணர் சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் கூப்பிடுங்க. இல்லை, எங்களுக்கு அவர் இல்லாமையே நாங்கள் போரிடுவோம். இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், கூப்பிடு. நீங்கள் பேசலனா கூட பரவாயில்ல, அவரை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தர்மர் சொல்லிட்டார். இவங்க சல்லியனை கூப்பிட்ட உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். தன்னுடைய மருமகன்க, தன் கூட பிறந்தவர்களுடைய பசங்க 2 பேர் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எந்த அளவு நம்பிக்கை இருக்கும். உடனே யானைப்படை, குதிரைப்படை, வீரர்கள் படை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் இந்த குருஷேத்திர போருக்கு கிளம்பி வராரு. இவர் வராருன்னொடனே விஷயம் தெரிஞ்ச துரியோதனனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்க்காத ஆளெல்லாம் வராங்களே, அவர் ஒரு விஷயம் இவங்க வராங்கன்னா அதுக்குண்டான எதிர்ப்பை ஏதாவது செஞ்சு வச்சுட்டு உட்காரும்போது அடுத்த ஒரு வலி வருது, தலைவலி. அதான் சொல்லுவாங்களே, ஒரு தலைவலி போச்சுன்னா இன்னொரு திருகுவலி வரும்னு. அந்த மாதிரி இவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. இல்லைப்பா, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ஆலோசனை கூட்டத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பார்த்தா சல்லியம் பயங்கர திறமைசாலி, அதுவும் இல்லாமல் நம்ம பவர் பாதி அவருக்கு போதுன்னும் போது நம்மளுக்கு ஆற்றல் கம்மியாகுமே, யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர்கிட்ட எதிர்க்கிறது ரொம்ப பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் புரியுது, பாண்டவர்கள் பாதி ஜெயிச்சிட்டாங்கன்றது மாத்திரம் தெரியுது அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறாரு. உடனே துரியோதனுக்கு கோபம். இல்லை மாமா, இல்லை தாத்தா, நான் யோசிக்கும்போது பார்த்தா எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நான் ஒரு வேலை பண்ணுறேன், நான் போயிட்டு அந்த சல்லியன் இருக்கிற அந்த மற்ற நாட்டிலேருந்து திரும்பி வரேன், வந்துட்டு நான் பேசுகிறேன். நீ ஏன்ப்பா அந்த நாட்டுக்கு போகிற? இல்லை, நான் வரேன். எவ்வளோ ஒரு போரில் திறமையாக இருக்காங்க பாருங்கள். யாரையும் நம்பலை. இந்த தலைவனே போயாச்சு, துரியோதனே. மற்ற நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வர்ற வழியில் பார்க்குறாரு. ஒவ்வொரு இடத்துல அவருக்கு வரும்போது பசி எடுக்கிற இடத்தெல்லாம் பார்க்குறாரு. உடனே அரண்மனைக்கு வந்துட்டார். நான் பார்த்த வரைக்கும் குறிப்பி போட்டு கொடுத்துட்டார். இந்த இடத்துக்கு வரும்போது பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்குது.
அப்போ கண்டிப்பாக இந்த கூட்டம் படை கூட்டத்துக்கும் பசிக்கும். அந்தந்த இடத்துல உணவுச்சாலைகளை வச்சுருங்க. இந்தந்த இடத்துல விலங்குகளுக்கு பசிக்கும். அங்கங்கே விலங்குகளை பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. இதெல்லாம் சரியாக செஞ்சு வந்துட்டிங்கன்னா நம்ம வலையில் வர்றதுக்கு சரியாக இருக்கும். அந்த ஆள் கொஞ்சம் உணவு பிரியர்னு நினைக்கிறேன். அதை வச்சே அவரை அழகாக பிடிச்சிடலாம் அப்படின்னு மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டார். இப்போ சல்லியன் அங்கேருந்து கிளம்பிட்டார். வர்ற வழியில் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி துரியோதனன் சொல்கிற இடத்துக்கு வந்ததுமே அவருக்கு பசி. இந்த ஸ்கெட்சை ஃபுல்லாக கிருஷ்ணர் பார்த்துட்டார். அவருக்கு தான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுமே. ஒரு சின்ன ஒரு புழு பூச்சி துரிச்சா கூட அவருக்கு தெரியும். ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டார். ஆனால் அதுக்கு தேவையான உதவியை செஞ்சுருவார். இவர் சரியாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு உணவு விடுதிக்கு அந்த சல்லியை நுழைஞ்சதுமே இவர் அங்கே போயிட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணி அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஆஹா, அமிர்தம் போல் இருக்குதே, யார்ப்பா இதை பண்ணது அப்படின்னு கேட்டார். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்த வழியில் எங்கேயும் உணவு கிடையாது. ஆனால் எங்கள் வயிறு பயங்கரமாக பசிக்கும்போது இந்த உணவு விடுதியை பார்த்தோம். அதுலேயும் இந்த உணவு பிரமாதம் வேறு எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை. இந்த ருசிக்காகவே உனக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இதை செஞ்சது யாருப்பா? அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சில ஹோட்டலில் சாப்பிட்டு நல்ல உணவாக இருந்தால் அந்த வெயிட்டரை கூப்பிட்டு காசு கொடுக்குறோம். ஆனால் இதை அப்போவே பண்ணிட்டார் சல்லியன். இவர் கூப்பிட்ட உடனே கிருஷ்ணர் தலப்பா கட்டிட்டு ஓடி வந்துட்டார். ஐயா, நான் தான் செஞ்சேன், நல்லா இருக்குதுங்களா, வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டுமா? இதுக்கே நான் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஐயா, ஒன்றும் வேணாயா, இந்த தேரை நீங்கள் ஏதோ சேத்துல மாட்டினா கூட ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவீங்களாமே, அந்த வித்தையை மாத்திரம் கற்றுக் கொடுங்க அப்படின்னார். சின்ன விஷயம்ப்பா அப்படின்னு அந்த டெக்னிக்கை அவருக்கு சொல்லி கொடுத்துட்டார். கிருஷ்ணர் சந்தோஷமாக அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். அவருக்கு தேவை முக்கியமான பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு கிடச்சதுமே கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவார். இந்த பாயிண்ட்டு போதும், நம்ம மீதி இருக்கிற போரில் இருக்கிறவங்கள இந்த தேர் விபத்துலேருந்து சுலபமாக காப்பாற்ற முடிஞ்சிடும் அப்படின்னு அவருடைய ஐடியா. அதுதானே மெயினாக வேணும். அந்த அறிவு திறந்தான் கிருஷ்ணர்கிட்ட அதிகமாக இருந்தது. இதை கற்றுக்கிட்டு அடுத்த நிமிஷமே அவர் போயிட்டார். இவரும் ஒவ்வொரு இடத்துல பசிக்கிற நேரம் பார்த்து அந்தந்த இடத்துல ஒவ்வொரு சத்திரம் உணவு சாப்பிட சாப்பிட அந்த உணவோட ருசியோ அவர் தங்கி ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு இடமோ பிரமாதமாக இருந்தது. பணிவிட செய்கிறதுக்கு ஆட்களும். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நாள் கழிச்சு என் மருமகன்களை பார்க்குறேன். இவ்வளோ போர், இவ்வளோ பிரச்சனைகள் வேலைகள் நடக்கும்போது இந்த மாமனையும் இவ்வளோ அன்பாக கவனிக்கிறாங்களே, இதுக்காக இவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறத வெளியில், இதுக்காக நான் தலை வணங்குறப்பா, அருமையான சாப்பாடு, இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், சத்தியமாவா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஆமாப்பா, சத்தியமாக சொல்கிறேன், என் உயிரை கேட்டால் கூட கொடுப்பேன். இதுதான் தேவையில்லாத வேலைன்றது. டக்குன்னு அந்த இடத்துல உள்ள மறைஞ்சிருந்த துரியோதனன் வெளிப்பட்டான். நிச்சயமாவா மாமா, நீங்கள் உயிரை கேட்டாலும் கொடுப்பீங்களா? இவ்வளோ ஏற்பாடும் பண்ணது உங்கள் மருமகன்களில் நான் தான். உங்களுக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா? இப்போ தான் அவருக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சுது. என்னப்பா, இல்லை வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அதை செய்வீங்களா இல்லை மீறுவீங்களா? ஆனால் உண்மையாகவே கொடுத்த வாக்கை மீறக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். சாஸ்திரப்படி அது தவறான விஷயம். நீங்கள் அதை மதித்து தான் ஆகணும். எனக்கு வாக்கு கொடுங்க. போரில் எங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய படை பலத்தோடு எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனை அவருக்கு பிரியமான ஒரு சாப்பாடை வச்சு இந்த எலி பொரியில் மாட்டினா மாதிரி அந்த உணவுக்காக இவங்களுக்கு அடிமையாக வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. இதுதாங்க தப்பான விஷயம். இவர் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, அது சாஸ்திரப்படி தப்பாச்சே, சரிப்பா அப்படின்ட்டார். இருந்தாலும் மனசு கேட்கல. நேராக போய் தர்மர்கிட்ட சொல்கிறாரு, நான் வர்ற வழியில் உணவை பார்த்துட்டு என் மருமகனுங்க தான் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பெருமைப்பட்டேன். ஆனால் நடந்ததெல்லாம் ஃபுல்லாக துரியோதனன் தான்.
இப்போ என்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டான், அதை நிறைவேற்றுற நிலையில் நான் இருக்கேன். நான் என்னப்பா பண்ணுறது அப்படி. ஒன்றுமே இல்லை மாமா, உங்களுக்கு கர்ணனுக்கு தான் தேர் ஓட்டுற வேலையை கொடுப்பான். கண்டிப்பாக உங்களை போருக்கு பயன்படுத்த மாட்டான். பயன்படுத்தினா நீங்கள் எங்களை தாக்க மாட்டீங்கன்றது அவனுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களை கேவலப்படுத்துவான், எங்கள் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துவான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அறிவான கர்ணனை மூளையை பிரெயின் வாஷ் பண்ணணும். அதாவது அவன் பெரிய அறிவாளி, திறமையானவன். அவனுக்கு தேரோட்டியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவன் பயங்கரமாக ஆற்றலோட போர் புரியக்கூடியவன். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவனுக்கு மனம் பாதிக்கிற அளவுக்கு அவனை குழப்பமடைய வைக்கணும். மனக்குழப்பம்ன்றது அடுத்த செயலை உங்களுக்கு யோசிக்க விடாமல் தடுக்கக்கூடியது. நம்ம நல்ல சிறப்பாக ஒரு செயலை செஞ்சால் கூட அதுலேயும் தேடி பிடிச்சி ஒரு கடுகு குறையக்கூட பாறாங்கல் போல் பெருசு பண்ணி சொல்கிறது, இது நிறைய பேருடைய ஆற்றலை தடுக்கக்கூடியது. அதை தான், இந்த டெக்னிக்கை தான் தர்மர் அவர்கிட்ட சொல்கிறார். இவரும் சரி அப்படின்னு வந்துட்டார். தர்மர் யோசித்த மாதிரி தேர் ஓட்டுற வேலையை தான் கொடுத்தாரு. கர்ணன் சொல்லிட்டாரு, நான் இந்த போரில் நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்றார். ஏன்னா தேரோட்டியா நீ வேற இருக்கியா, என் தேர் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னோடனே இவர் யோசித்தார், இப்போ தான் மனசை கலைக்கணும். அது ரொம்ப தப்பான விஷயம், கொலை பண்ணுறதுக்கு சமம். அவன் பயங்கர ஆற்றலோடு வந்துட்டுருக்கும்போது நீ என்னதான் ஆற்றலாக இருந்தாலும் எங்கள் அர்ஜுனன் முன்னாடி நீ ஒரு தூசு தான். அர்ஜுனனுடைய அம்புக்கு முன்னாடி உன்னால் எந்த செயலும் செய்ய முடியாது. உன்ன மாதிரி பலவீனமானவன் யாருமே கிடையாது. அவன் பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவன், நீ யார் எதுனே தெரியாது. உன்னால் இதெல்லாம் சிறப்பாக செய்ய முடியாது. அவங்க அதுக்காகவே பிறந்தவங்க, அவங்க பஞ்ச பாண்டவர்கள். அவங்களுடைய ஆற்றல் உனக்கு தெரியாது. அவங்க பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. உன் பின்னாடி யார் இருந்தாலும் நீ நிச்சயமாக சாதாரணமானவன். உன்னால் சில இடத்துல செயல்பட முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் உன்னுடைய குலம், நீ பிறந்த இடம். அந்த மாதிரி என்னென்ன சொன்னால் ஒருத்தனுக்கு பாதிக்கும். அதனால் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய இந்த சொல்கிற விஷயமெல்லாம் மனசை பாதிக்க ஆரம்பிச்சுது. நம்மளால் முடியுமா, இந்த அர்ஜுனனை எதிர்க்க முடியுமா, ஒருவேளை பீமன் வந்தால் நம்மளால் இதிலேருந்து திரும்பி போக முடியுமா, அவனை தாக்க முடியுமா, இப்படி முடியுமான்ற கேள்வியே ஒருத்தன் தோக்கிறதுக்கு அறிகுறியாகுது. இந்த மனமாற்றம் அவனுடைய மனசை குழப்பிடுச்சு. வண்டி எங்கே போகுதுன்னே தெரில. அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் அதிகமாச்சு. என்னுடைய மனசை எப்போவுமே நம்ம ஆற்றல் மிகுந்தவங்களாக இருக்கும்போது நம்மளை குழப்பக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகம் பாதிக்கப்படுவீங்க. அந்த இடத்துலேருந்து உடனே கிளம்பினாதான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. அந்த பேச்சு விஷயத்துலேருந்து உங்களுடைய மனசை திசை திருப்பணும். இது இவர் உடனே சல்லியன் மேலே கோபம் வந்துருச்சு. நீ ஒன்றும் எனக்கு தேர் ஓட்ட தேவையில்லை, போ வெளியில் அப்படின்ட்டார். இவர் கிளம்பி போயிட்டார். கரெக்டாக ஒரு சேர் வரும்போது கிளம்பி போயிட்டார். இந்த கர்ணன் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த சேரில் மாட்டிக்கிச்சு அந்த தேர். அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த தேரை எடுக்கும்போது மாயமான முறையில் கர்ணனை கொன்னதாகட்டும், இந்த சல்லியனையும் அவர் இறங்கிட்டு போகிற வழியில் தர்மரே அம்பு போட்டு கொண்டுட்டார். ஏன்னா எதிராளிக்கிட்ட போய் சேர்ந்தவன் அதுக்கப்புறம் பிரயோஜனப்பட மாட்டான். எத்தனை நல்லது பண்ணாலும் அவன் அங்கே சாப்பிட்ட உணவு அதுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் அந்த குடும்பத்துக்காக உதவ வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ உங்களுக்கு இந்த சல்லியன்னா என்ன விஷயம்னு புரிஞ்சுதா? எவ்வளோ திறமை இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தாலும், தேவையில்லாத பகைவனோ விரோதி வீட்டிலேயோ போய் சாப்பிட்டுட்டா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரிக்கிட்ட ஏதாவது ஒரு உபயோகம் வேணும்னா முதல்ல அவருக்கு தேவையான உணவை தான் பரிமாறுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில்
நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்த பொருளெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர்லேருந்து வந்தேன், உனக்காக இந்த அரிசி மூட்டை, இந்த பழங்கள்லாம் கொண்டு வந்தேன், அங்கே நிலத்துல காய்ஞ்ச காய்கறிலாம் இருக்குது, பழங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு தான் அந்த சாப்பாடில் கை வைப்பாங்க. நான் அதுக்கு பிரதிபலனாக செஞ்சிட்டேன்னு. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் காலப்போக்கில் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிடுச்சு. இப்போ இதனால தான் இந்த முனிவர்கள் சிலருடைய பிறவி பலன்கள், கர்மாக்கள் எல்லாம் தெரியும். அந்த வீட்டில் உணவு சாப்பிட்டா அவங்களுடைய கர்மாவில் ஒரு பகுதி நமக்கு வரும் அப்படின்றதுனால யார் வீட்டு முன்னாடியும் போய் சாப்பிட மாட்டாங்க. வீட்டு வெளியில் நின்று பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்களே தவிர உள்ளே போய் சாப்பிட மாட்டாங்க. ஏன் பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட அது அவங்களுடைய உணவு தானே? கிடையாது. தனக்கு தேவையில்லை, யாரோ ஒருத்தனுக்கு உணவு, அவர் இவங்க தான் தெரியாமல் கொடுக்கறது பேர் தான் பிச்சை. அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பாதிப்பு வராது. அந்த இடத்துல அவங்க இல்லைன்னாலும் வேற ஒருத்தர் வந்து தட்டை வச்சு நீட்டும்போது அவருக்கு அந்த பிச்சை உணவு போகும். நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இந்த குடும்பத்தினால நமக்கு நல்லதா தீமையா? கண்டிப்பாக எந்த வீட்டில் வேணாலும் சாப்பிடலாம். எதிரியோட வீட்லேயோ பகைவனோட வீட்லேயோ சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அந்த உணவுக்காக கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நம்ம தலை வணங்கி தான் ஆகணும். அதுவும் பசியில் சாப்பிட்றது இருக்குது, அது ரொம்ப பெரிய விஷயம். இதை தான் துரியோதனை கையில் எடுத்தான். அதனால தான் மிக பெரிய பெரிய குருமார்களும் பெரிய பெரிய அறிவாளிகளும் இருந்து சாப்பிட்ட கடனுக்காக எந்த செயலையும் செய்ய முடியாமல் அவன் காலையே சுற்றிட்டு இருந்தாங்க. கர்ணன் செஞ்சது கூட தானங்கள், நகை, இந்த மாதிரி தான். அது முடிஞ்சு போகிறோம். ஆனால் இந்த அன்னதானம் இருக்க, இந்த அன்னதானம் நல்லது. அதாவது சும்மா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது இருக்குது, அது மிக பெரிய ஆபத்தான ஒன்று. அந்த வீட்டில் உரிமையோடு நம்ம சாப்பிட்றோம்னா அந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு பணியாள் வந்தால் கூட முதல்ல சாப்பாடு போடுறது, இந்த வீட்டுக்கு நீ விசுவாசமாக இரு அப்படின்றது தான். ஆனால் கொடுக்குறவங்கள பொறுத்து தான் அந்த உணவு மாற்றத்தையே உண்டாக்கும். ஒரு தவறான ஒரு திருடன் கையில் உணவு சாப்பிட்டா அவனுடைய குணம் நமக்கு வந்துடும். இதுதாங்க சொல்கிறது, இடம் பொருள் பார்த்து நம்ம நடக்கணுன்றது. இதுதான் இந்த சல்லியன் கதை. அதனால தான் ஒருத்தர் தவறான செயல்களை செஞ்சுட்டா சல்லி பையன் மாதிரி இருக்கியே அப்படின்ற வார்த்தை உருவானதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி நம்ம புராணத்தில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. ஒவ்வொன்றா உங்களுக்கு தேவைப்படும் போது நான் நிச்சயம் சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய சேனலை மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய தகவல்களும் ஆச்சரியமான விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல தகவல்களும் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு சேனலாக பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிச்சயமாக அதை பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நுழைவோம். நன்றி.